சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. தம்பிக்கு வயிறு நிறைஞ்சிட்டோ, ஒரே விளையாட்டும் சிரிப்புமா இருக்குது. பாருடா, உங்க அப்பா போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணும். சந்தியா, மாமா மாமா நீங்களா? நான் பயந்துட்டேன். என்னாச்சு சந்தியா, ஏன் பயந்துட்ட? திடீர்னு வந்து நீங்க பின்னமரா கை வச்சிங்களா மாமா, நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். நம்ம வீட்டுல யாரு வரப்போறா சந்தியா, நீ சும்மா சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயப்படாத. நான் பயந்தது இருக்கட்டும் மாமா, காலையில ஏன் ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க பாட்டு போயிட்டீங்க? ஓ அது சொல்றியா? காலைல நீயும் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லாம போயிட்டேன். ஆமா, காலையிலே எங்களை தனியா விட்டுட்டு போகாதீங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னும் நான் காப்பியோட குடிக்கல. என் செல்லம் காலையில இருந்து காஃபி கூட குடிக்கலையா? அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு, ஏதோ உனக்கு அம்மாவுக்கு காலையிலே சண்டை வந்துட்டாமே. சரி, நான் அதான் உனக்கு இளநீ கொண்டு வந்தேன், இளநீ குடிக்கிறியா? காலையிலே இளநியா? கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழும் என் உள்ளம் மலை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. உன் கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே. நீ பேசும் பேச்சு நான் தோறும் கேட்டு என் ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உண்மை தந்தால் என்ன. சந்தியா எவ்வளவு அழகா இருக்கா அந்த சாரியில. நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்தே ரசிச்சுட்டு இருந்தா அந்த அழகே நம்மள காரி துப்புறோம். ஏண்டா அறிவு கட்டவனே, ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிக்க வேண்டாமான்னு அந்த அழகே எனக்கு கேட்டேன் போல. அதனால ஸ்டார்ட் பண்றா விஜய். மாமா மாமா என்ன பண்றீங்க? உன்கிட்ட நிறைய அழகு இருந்த மாதிரி இருக்கு சந்தியா, அதனால உன் அழகு கொஞ்சம் அள்ளிக்க வந்தேன். ஐயோ மாமா மாமா என்ன ஆச்சு உங்களுக்கு? தம்பி தம்பி வேற பாக்குறான். அவன் பார்க்கட்டுமே, அவனால நம்மள பார்க்க மட்டும் தான் செய்ய முடியும். நம்ம என்ன பண்றோம்னு அவனுக்கு என்ன தெரியவா போகுது? அவன் நினைச்சுப்பா அவனே அம்மா அப்பா ரொமான்ஸ் பண்றாங்கன்னு ஜாலியா சிரிச்சுட்டு தான் இருக்கான். நீ வாட செல்லும். மாமா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இந்த பாரு சந்தியா, பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணாம வேற யார்கிட்ட போய் பண்ண முடியும்? அதுக்கு நீ ஒரு நேரம் கிடையாதா? அத்தை மாமா திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது மாமா, விடுங்க. இந்த பாரு சந்தியா, இப்ப வீட்டுல 2 பேருமே கிடையாது. உங்க மாமனாரு தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு, உங்க மாமியார் எங்க போயிருக்காங்க தெரியுமா? அதை சொல்றதுக்கு தான் ஹாப்பியா வந்தேன். ஆனா உன் அழக பார்த்ததுல நான் வேற எதுக்கோ போயிட்டேன். ஹாப்பியான நியூஸா? அத்தை அப்படி எங்க போயிருக்காங்க? அது வந்து எங்க போயிருக்காங்க தெரியுமா? ஏமா சந்தியா, மாமாக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா, ஒரு டம்ளர் காபி கூட தர முடியுமா? என்ன விஜய் மாமா, மாமா வயிற்றுல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, அவர் எப்படிங்க? சத்தியமா சந்தியா, அவர் தோட்டத்துல தண்ணி தான் பாய்ச்சிட்டு இருந்தாரு. நானே பைக்ல வந்து இப்பதான் வந்து சேர்ந்தேன். அப்போ அவரு எவ்வளவு வேகமா ஓடி வந்திருப்பாரு. நான் என்னமோ அவரு மருமகளை கடிச்சு தின்ற மாதிரி தான். ஏம்மா சந்தியா, மாமா கூட்டிக்கிட்டே இருக்காரு. உங்க அம்மா பத்தியடா, தாத்தா கூப்பிட்டு எப்படி ஓடுறா? அப்பா என்ன சொல்ல வந்தேன்னு அவ காது கொடுத்து கேட்க மாட்டா. அப்பா அம்மாட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல வந்தேன், அதை கூட காதுல வாங்க மாட்டாடா அம்மா.
சரி, நான் அம்மா கிச்சன்ல இருக்கா, நான் போய் சொல்லிட்டு வரேன். நீங்க இப்படியே சிரிச்சுட்டு விளையாண்டுட்டே இருங்க, வந்துடுறோம். வசந்தி, நம்ம விஜய் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தந்தாரு ஜோசியர், அவரெல்லாம் பார்க்க போறோம். ஆமாம்மா, அவரே தான். ஆமா வசந்தி, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு பாரு. அதான் மகி ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மகிக்கும் ஒரு நல்ல காலம் எப்போ பிறக்கணும் அந்த ஜோசியர் பார்த்து சொல்லிட்டா நல்லா இருக்கும். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ஐயா, என் பையனோட ஜாதகத்தை பார்க்கணும் ஐயா. ஆமாம்மா, உங்க பையனுக்கு சிறப்பா நல்லபடியா கல்யாணம் நடந்துதா? ஐயா, என் பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அவ்வளோ பிரச்சனைக்கு இடையில தான் ஐயா என் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நான் கூட நீங்க சொல்ல முச்சல நம்பல என் பையனுக்கு என்ன பிரச்சனை வரணும். ஆனா அவன் கல்யாணத்துல அப்படி என்ன நடந்துச்சுயா? நான் தான் முதலே உங்க பையன் ஜாதகத்தை பார்த்து சொன்னேன்லம்மா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா அந்த கல்யாணத்துல நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள், அதுக்கு இடையில ஒரு உயிர் பறி போகும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடையில தான் உங்க பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. அப்படியே தானம்மா நடந்துச்சு? ஆமாயா, நீங்க சொன்ன மாதிரி பல பிரச்சனைக்கு இடையில தான் என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். தாலி கட்டுற கொஞ்சம் முன்னுக்கூட்டி தான் ஒரு உயிர் பலியும் போச்சு சாமி. நான் அப்போ நீங்க சொன்னதை நம்பவே இல்லை. எப்படி அதெல்லாம் நடக்கணும்? ஆனா என் கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்துச்சு சாமி. இப்போ நாங்க என்ன பண்றது? இத பாருங்கம்மா, இதெல்லாம் அவங்க உங்க விதிப்படி தான் நடக்கும். இதுல உங்க கையிலயோ இல்ல என் கையிலயோ எல்லாம் கிடையாது. இல்ல அந்த சிவனோட அருள் தாமா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நடக்கும். ஐயா, கல்யாணம் எப்படியோ நடந்துட்டு என் பையனோட வாழ்க்கை. உங்க பையன் வாழ்க்கையை நினைச்சு நீங்க ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்க. அந்த குழப்பத்தினால தானே என்னை பார்க்க வந்திருக்கீங்கம்மா. ஆமா சாமி, ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். என் பையனும் என் பையனோட பொண்டாட்டியும் பிரியாம ஒன்னா இருப்பாங்களா காலம் ஃபுல்லானே எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு சாமி. அதுக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும். நான் உங்க பையனோட ஜாதகத்தை பார்த்தோம், உங்க மருமக ஜாதகத்தை பார்த்தோம். அவங்க 2 பேரும் ஜாதகமும் பொருத்தமா இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா வாழ்வாங்கதான் சொன்னேன்லம்மா. இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமே அவங்க வாழ்க்கை நினைச்சு உங்களுக்கு என்னமா குழப்பம்? ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. என் மனசுல இப்போ என்ன குழப்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என் மருமக என் பையனோட காலமுள்ள சேர்ந்து வாழ்வாளாங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் ஐயா. இந்த பாருங்கம்மா, உங்க பையன் கல்யாணத்துக்கு நீங்க ஜாதகம் பார்க்க வந்தீங்களே, அன்னைக்கே அவங்க 2 பேருக்கும் ஜாதகம் பொருத்தம் இல்லாட்டி அப்பவுமே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த சொல்லியிருப்பேம்மா. ஆனா அவங்க 2 பேருக்குமே ஜாதகம் நல்லா பொருந்தி வந்துச்சுமா. அவங்கள சுத்தி தான் பிரச்சனையே தவிர அவங்க 2 பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உங்க 2 பேர் தான் சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணியிருக்காருமா. அதுபடிதாம்மா நடக்குது. புரியுது சாமி. ஆனா இந்த பாருங்கம்மா, நீங்க எதை பத்தி நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுமா. நீங்க கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. இப்போ எது நடக்குதோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சாமி, நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சாமி. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது சாமி. சாமி, அது வந்து என் பையனோட கல்யாணம் தான் நேரங்காலம் இல்லாம நடந்துட்டு அவனுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயம் ஒரு நல்ல நேரத்தில் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் நேரம் குறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் சாமி. ரொம்ப நல்லதுமா, நான் இதோ ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். அதற்குப்படி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாமா, நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள் தான். நேரத்தில் உங்க பையனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு வாரிசு வரும். சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரி புதன்கிழமை நல்ல நேரத்திலே நாங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்றோம். உங்க பையன் ஜாதகப்படி நீங்க உங்க பையனை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு போயிருக்கீங்களா? இல்ல சாமி, இன்னும் நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகல சாமி. இந்த பாருங்கம்மா, நீங்க உங்க வீட்டுக்காரர் வழியில உள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்க உங்க பையன் பிறந்ததுல இருந்தே ஆத்தா கிட்ட உங்க பையனை காமிக்கவே இல்லை. அது ஒரு சின்ன குறையாவே இருக்குமா. இப்போ உடனே கூட போக வேண்டாம், ஒரு வாரம் பொறுமையா போங்க. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பொறுமையா போங்க. உங்க மருமக கையால பொங்கல் பொங்க வைங்க. பொங்கல் வச்சு ஆத்தாக்கு படைங்க. அன்னையோட உங்களுக்கு பிடித்த பீடை எல்லாம் போயிடும். உங்க குடும்பம் அன்னையிலிருந்து சந்தோஷமா இருக்குமா. நம்பி போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன மாதிரி குடும்பமா போய் பொங்க வச்சு அந்த ஆத்தா மனசை குளிர வைக்கிறேன் சாமி. ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்க ஜாதகத்தை வாங்கிக்கோங்க. அம்மா, நீங்க யாருக்கு பார்க்கணும்? ஐயா, இது என் பேத்தியோட ஜாதகம். அவளுக்கு விருப்பம் இல்லாத பையனோட கல்யாணம் நடந்துருச்சு.
இன்னும் சேர்ந்தே வாழலை. அந்த பையன் என் பேத்தியை அவன் வீட்டுக்கு இன்னும் கூட்டிட்டு போகலை. என் வீட்டில் தான் இருக்கா என் பேத்தி. பையனும் என் பேத்தியும் சேர்ந்து வாழ்வாங்களா? அந்த பையன் வீட்டில் என் பேத்தியை ஏற்றுக்குவாங்களா? எதுவுமே தெரியல ஐயா. அதை கொஞ்சம் பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். கண்ணு மூடதுக்குள்ளே என் பேத்தி அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டியோட நான் பார்த்துட்டு கண்ணை மூடனா நல்லா இருக்கும் ஐயா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பாருங்கம்மா, உங்க பேத்தி ஜாதகப்படி பார்த்தா உங்க பேத்திக்கு கல்யாணம் ஆனாலுமே அவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் தாம்மா எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வந்து குழந்தை குட்டியோட நல்லா இருப்பாங்கம்மா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேத்திய கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. இந்த பையனுக்கும் உங்க பேத்திக்கும் நீங்க தாம்மா மேலும் மேலும் பிரிவினையை பெருசாக்குற மாதிரி இருக்கு. அவங்க சேர்ந்து வாழ நீங்க தாம்மா உதவி பண்ணணும். அப்பதானே அவங்க சேர்ந்து வாழ முடியும். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. எல்லாம் காலம் பதில் சொல்லுமா. அவங்க 2 பேரும் சீக்கிரமா சேர்ந்து வாழுவாங்க. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி ஐயா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, எப்போதும் நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். அவியம்மா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க பாவிமா? இப்போ இப்போ போம்மா வீட்டுக்கு. போலாமே. அப்பா வரட்டும். அப்பா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? பேசி முடிச்சோன்னே நீ நான் அப்பா 3 பேரும் போலாம். போலாம் போலாம் பாவிமா. பாவிமா வந்து எனக்கு கதை சொன்னாதான் நான் மம்மு சாடே. சரிதான் நிலக்குட்டி. மம்மு விட்ட முச்சுல அம்மா கதை சொல்றேன். நிலக்குட்டி, வாங்க நம்ம போலாம், வீட்டுக்கு போலாம். போலாமா சார்? இல்லங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க பாருங்க பவி? சார், ஏன் அப்படி கேக்குறீங்க? நிலாவை பார்க்க நம்ம வீட்டுக்கு தான். இல்ல பவி, நீங்க வர வேண்டாம். வா நிலக்குட்டி, வீட்டுக்கு போவோம். சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க? பவி, இனி நீங்க நிலாவை பார்க்கலாம் வர வேண்டாம் பவி. நானே நிலாவை பார்த்துக்கிறியேன். சார், எங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்ல பவி, உங்க அம்மா எதுவும் சொல்லல. உங்களுக்கு வேற மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாமே. நீங்க எதுக்கு அங்க வந்து உங்க உடம்பு ஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க பவி. நான் நிலாவை பார்த்துக்கிறேன். சார், கையெடுங்க பவி, நாங்க கிளம்புறோம். சந்தியா, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன மாமா? அம்மா எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எப்படி மாமா என்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஓ, உனக்கு தெரியாதா? அம்மா ஜோசியர் பார்க்க போயிருக்காங்களாம். ஜோசியரியா? ஜோசியரை எதுக்கு பார்க்க போயிருக்காங்க? நியூஸ் தான். இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தமா, அதுக்கு நல்ல நேரம் குறிக்க போயிருக்காங்க. என்னது? நம்ம 2 பேத்துக்கு முதலிரவா? சந்தியா என்னாச்சுமா? கணக்கு இருந்து பாரு. டேய், என் மருமகளை என்னடா பண்ணா? அவ அப்படி கீழே விழுந்து கிடக்கா. அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. இவதான் அத்தை எங்கன்னு கேட்டா, அத்தை வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னா. என்னது, அத்தை வீட்டுல இல்லையான்னு சடனா சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டா. என் மோவனே, என் காதுலயே நீ பூ சுத்துறியா? உங்க அம்மா வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சு என் மருமக மயங்கி கீழே விழுந்துட்டாளா? போடா, நீ ஏதோ என் மருமகளுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஏதோ விஷயத்த சொல்லியிருக்கா. அதுதான் அவன் மயங்கி இப்படி கிடக்கா. சரி, அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போ. சந்தியா என்ன சாந்தி முகத்தன்னு சொன்னதுக்கே இப்படி மயங்கி விழுந்து கிடக்கா? அப்ப இவன் நைட்டு ஃபுல்லா கண்ணே திறக்க மாட்டாளா? இப்படியே தான் கிடப்பாளா? அம்மா, இன்னைக்கு நைட்டு டிஃபன் சப்பாத்தியா? எது ஈஸியான வேலைன்னு பாக்குறது, அப்புறம் அதையே செய்ய வேண்டியது.
என்னப்பா ரகு, சப்பாத்தி செய்யறது உனக்கு ஈஸியா? செஞ்சு பாரு, உனக்கு தெரியும். சப்பாத்தி அதுக்கு குருமா கிச்சன்ல எவ்வளவு நேரம் நின்று செய்ய வேண்டியது இருக்கு தெரியுமா? அது என்னமா பெரிய கஷ்டம்? சப்பாத்தி எடுத்து ஒரு பேன்ல போடுறது, திருப்புறது, அப்புறம் சுட்டுட்டேன்னு வந்து கொடுக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு? ஓ அப்படியா? நாளைக்கு உன் பொண்டாட்டியே கிச்சன்ல வேலை செய்ய சொல்லு. அவ ஈஸியா கஷ்டமான்னு வந்து சொல்லுவா. சரி, இன்னைக்கு நமக்கு வச்சது சப்பாத்தி தான். அப்புறம் நிலா, நீ சப்பாத்தில இருந்து எஸ்கேப் ஆகி ஃப்ரூட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கா? சித்தப்பா, எனக்கு சப்பாத்தி பிடிக்காது சித்தப்பா. நான் பாட்டிட்ட இட்லி சுட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பாட்டி உன் சித்தப்பனுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும், எனக்கு சப்பாத்தி தான் போடணும்னு போட்டாங்க. அதான் நான் ஃப்ரூட் சாப்பிட்றேன். ஐயோ, உங்க தாத்தா நைட்டு எப்பவுமே சப்பாத்தி தான் சாப்பிடணும், அதுக்காட்டி தான் பாட்டி சப்பாத்தி சுட்டுருப்பாங்க. ஆனா பழிய தூக்கி என் மேல போட்டாங்கம்மா. ஆமாடா, தோசை சுட்டா தெரிச்சு ஓடிடுறிய, இட்லி சுட்டா கல்லா இருக்குன்னு சொல்றிய, சப்பாத்தி சுட்டா அதுக்கும் ஒரு பாடா. பேசாம சாப்பிடுங்க. ஏம்மா மருமகளே, நீ ஏம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கா? நீ சாப்பிடலையம்மா? அம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் மாமா. ஒரு மாதிரி நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. சாப்பாடை பார்த்தாலே வாந்தி வருது மாமா. ஆமா, வர்ற வழியிலேயே நல்ல பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு வந்திருப்பா. அப்புறம் நெஞ்சு எரிச்சல் தான் வரும், வாந்தி தான் வரும். இல்லத்தே, இப்போ நான் எதுவும் சாப்பிடல. மத்தியானம் சாப்பிட்டதுதான். இப்போ ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன். சப்பாத்தில இருந்து தப்பிக்க ஒரு கதை. அவ கிடக்குறாம்மா, அவ எப்பவுமே இப்படித்தானே. நீ உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நல்லா இருக்காங்களா கேட்டியாம்மா? இப்போ ஃபோன் பண்ணல மாமா, அன்னைக்கு ஃபோன் பண்ணதுதான். அப்புறம் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கும் மாமா. அப்படி உங்க அம்மா அப்பா தனியா இருக்கிற சங்கடப்பட்டா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா, இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல. உங்களை அன்னைக்கே கூப்பிட்டேன் மாமா. இங்க ஒத்தையில தானே இருக்கீங்க, எங்க கூட வாங்கம்மா நீ. ஆனா அப்பா கடைலாம் வச்சிருக்காங்களா, அப்புறம் கடையை மூட முடியாதுல்ல, அதனால நாங்க பாத்துக்கிடியம்மான்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓ அப்படியாம்மா, சரி சரி. குட்டி பழம் தேயிலை சாப்பிட்றீங்க, சித்திக்கெல்லாம் தர மாட்டீங்களா? தருவேன் சித்தி, ஆனா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, முடிய போகுது. சித்தப்பா, இந்த பழத்தை நைஃப் வச்சு கட் பண்ணி சித்திக்கு கொடுங்க சித்தப்பா. உங்க சித்திக்கலாம் கட் பண்ணி கொடுக்க வேண்டாம் நிலா, அவ பல்லே நைஃப் மாதிரி தான் இருக்கும், அவளே கடிச்சு சாப்பிட்டுருவா. ஆமா, உங்க சித்தப்பா கண்டாரு, அவரு ஒரு பழம் வெட்டி தர சோம்பேறித்தனம், அதனாலதான் அப்படிலாம் சொல்றாரு. ஆமா நிலா பாப்பா, அப்பா வாங்க. அப்பா இன்னும் ஹாஸ்பிடல்ல இருந்து வரல. அப்புறம் நிலா குட்டி சாப்பிட்டுட்டு சித்தி ரூமுக்கு வரியா? கொஞ்ச நேரம் சித்தி கூட விளையாண்டுட்டு அப்பா வந்தானே உங்க ரூமுக்கு போலாம். சரி சித்தி, வரேன். எதுக்கு அப்படியே படிப்புல இருந்து எஸ்கேப் ஆகி நிலா குட்டி கூட விளையாண்டுட்டு அப்படியே தூங்கிடலான்னு பாக்குறியோ? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு இந்த ஆண்ட கண்ணே. இதான் வாத்தியாங்கிட்ட பொய் சொல்ல முடியாது போல இருக்க, இந்த புருஷன் வாத்தியாங்கிட்ட ஏமாத்த முடியாது போல இருக்க. ஏ சோனி, என்னாச்சு? ஏன் வாமிட் வர மாதிரி இருக்கா? ஆமா, வாந்தி வர்ற மாதிரியே இருக்குது. என்னங்க வாந்தி எடுக்கா? ஆமா, வாந்தி தான் எடுக்கிறா. என்னங்க வாந்தி எடுக்கா? ஆமா, மருமக வாந்தி தான் எடுக்கிறா. ஏ சொட்ட, 3 குழந்தைக்கு அப்பனா இருக்கா, இன்னுமா தெரியல நம்ம மருமக வாந்தியே எடுக்கா? உங்களையும் என்னையும் தாத்தா பாட்டி ஆக்க போறான்னு நினைக்கிறேன். ஆமா, பேச்சு பார்க்கல, நீ என்ன சொட்டுன்னு இப்படியாவது எடுத்துடுற. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜமாவே அந்த வாந்தியா தான் இருக்குமா? ஆமா, அவன் முகத்தை பார்த்தாலே அந்த வாந்தி மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நாளாவே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அந்த வாந்தியா தான் இருக்கும். நம்மள மட்டும் தாத்தா பாட்டி ஆக்கிட்டாப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மோ. பாட்டி, என்ன வாந்தி? ஐயோ கடவுளே, பெரியவங்க செய்யறத பார்த்து சின்ன பிள்ளைகள் செய்யன்னு சொல்றத கரெக்டா என் பேத்தி நிரூபிச்சுட்டால. அது நல்ல வண்டி தான் பாட்டி, உனக்கு தரவு சொல்றேன். சொல்லுங்க. என்ன சாப்பிட்டேன், இப்படி பாண்டி வந்துகிட்டே இருக்குது. ஏய் சோனி, சோனி என்னாச்சு சோனி? இப்போ ஒரு நல்லதானே நிலப்ப போட்டு பேசிட்டு இருந்த, என்னாச்சு? ஏன் வாந்தி திடீர்னு? தெரியலடா, அந்த ஜூஸை குடிச்சல, அதுல இருந்து தானே ஒரு மாதிரி கொம்பிக்கிட்டே வருது, குடலை பரட்டிக்கிட்டு. உள்ள ஜூஸ் தான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பழைய ஃப்ரூட்ஸ்ல ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்களா? அப்படி போட்டு கொடுத்தாலும் வாந்தி வரும். சரி வா, அம்மாவை உனக்கு வெந்நி போட்டு தர சொல்றேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சா கொஞ்சம் வாந்தி கேட்கும். சரி. அழகே இந்த சோகம் எதற்கு நான்
நான் ஆசைப்பட்டதை இன்னைக்கு நிறைவேற்றி தந்துட்டீங்க. எவ்வளோ நாள் ஆசை என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் நீ. ஆனால் இன்னைக்கு அதை நிறைவேறிட்டு உங்களுக்கு கோயிலுக்கு வந்து பொங்க வச்சிருக்கே. கடவுளே, சொல்ல வாய் வரமாட்டுக்கு, வார்த்தை வரமாட்டுக்கு. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறேன். என் மருமகளை எனக்கு பிடிக்காது, ஆனால் என் பையனுக்கு என் மருமகளை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சதுலேருந்து என் மனசை நானே மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நான் கும்பிடாத கோயில் கிடையாது. ஆனால் என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏனுங்க, அத்தை என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு இது சாதாரண வாந்தி தானங்க. அத்தை அந்த வாந்தி நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இது சாதாரண வாந்தி நினைச்சா அத்தை வருத்தப்படுவாங்களோ? நீ ஏன் கஷ்டப்படுற சோனி? அம்மா ஆசைப்பட்டதாவே இருக்கட்டும். அதை நம்ம உண்மையாக்கிடலாம். அத்தை ஆசைப்படுறத உண்மை ஆக்கிடலாமா? டோன்ட் வரி சோனி, நீயே நானும் சேர்ந்தா கண்டிப்பா உண்மையை ஆக்கிடலாம். சரி, ஆக்கிடுவோம். இவ என்ன நிதானத்துல ஆக்கிடலான்னு சொன்னாலா இல்ல மயக்கத்துல எப்படி சொல்லிட்டு இருக்காளா? ஏதோ ஒன்று ஆக்கிடலான்னு சொல்லிட்டா அதை நம்ம உண்மையாக்கிடுவோம். எப்பா ரகு, என் மருமகளை பார்த்து பத்திரமா மாறி கூட்டு போப்பா. நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே மம்மி, 2 கிளாஸ் ஜூஸா எடுத்துருவாங்க. அப்பா, என் மருமக டயர்டா இருக்கா, அவளுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ், இன்னொரு கிளாஸ் ஜூஸ் யாருக்கு? உங்க மருமகளை கைத்தாங்களா கூட்டிட்டு போறேன்ல, அதனால நான் டயர்ட் ஆயிடுவேன். அதனால இன்னொரு கிளாஸ் ஜூஸ் எனக்கு. பாட்டி, அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ். எல்லா குட்டிக்கும் சேர்த்தே எடுத்துட்டு வரேன்.